ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லோ பட்ஜெட்டில் டிசி கிளாம் மீட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசி கிளாம் மீட்டரை டூல் வேர்ல்டுங்கிற ஆன்லைன் வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். இது பே பண்ணி நமக்கு வர்றதுக்கு ஒரு 4-5 டேஸ் ஆகிடுச்சு. டிசி டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை என்னென்னா ஒரு டிசி கிளாம் மீட்டர் வாங்கணும் அப்படிங்கிறது தான். நானும் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் வாங்க முடிஞ்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி இதோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட பேக்கேஜ் பிரித்தாச்சு. இதுதான் ஹெச்டிசியோட டிசி கிளாம் மீட்டர். இதோட மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, CM2016 அப்படிங்கிற மாடல். மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2016. இது கூட ஒரு சால்ட்ரிங் அண்ட் பேஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெபிள்ஸ் கவர் போட்டு நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு பவுச் இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே வாரண்டி கார்டு, இதுதான் நம்மளுடைய வாரண்டி கார்டு. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டிசி இந்த கம்பெனியோட அனதர் ப்ராடக்ட்டு ஒரு கேட்லாக் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இது பார்த்திங்கன்னா இது கூடவே அடிஷ்னலாக 2 AAA பேட்டரி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டிசி கிளாம் மீட்டரை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே டிசி கிளாம் மீட்டர் இதுதான். பரவாயில்ல, நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கைக்கும் நல்லா அடக்கமாக சின்னதாக இருக்குது. ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா சின்னதாக இருக்குது. அண்ட் அடிஷனல் இது கூட பார்த்திங்கன்னா வோல்டேஜு, டயோடு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டிங் பின் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன கார்டு. இது டெம்பரேச்சர் அண்டு ஃபேர் அண்ட் ஹீட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம டிசி ஆம்பியரை செக் பண்ண தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, பில்டு குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக தான் இருக்குது. வெயிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வெயிட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது, வெயிட் கரெக்டாக இருக்குது. சரி, இதுக்கு நம்ம பேட்டரிலாம் போட்டு இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேட்ரி போடுற ட்ரிக் இருக்கும். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய AAA பேட்ரி 2 பேட்ரி அவங்களே கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு இதை பிரித்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பேட்ரி பேனசோனிக் AAA பேட்ரி 1.5 வோல்ட் இருக்கும். இந்த பேட்டரியில் 2 பேட்ரி கொடுக்குறாங்க, 3 வோல்ட்டு. பேட்ரி போட்டாச்சு. இப்போ பேக் டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு. என்னென்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் இருந்து நான் வாங்குகிறேன். 2000 அமௌண்ட் போட்டு வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, இன்னும் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அப்புறம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டிசி கிலோமீட்டர் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான். நானும் ரொம்ப நாள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு லோ பட்ஜெட்டில் இதுதான் இருக்குது, 2000 ரேஞ்சில். இதுக்கு மேலே பார்த்தோம்னா 3000, 4000, 5000 அந்த ரேஞ்சில் போகுது. இதில் ஹோல் பட்டன் ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம்னா டிஸ்பிளேல லைட் எரியும். அகெயின் ஒரு 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சோம்னா ஆஃப் ஆகிக்குது.
ஓகே, இப்போ நம்ம ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 2 வீலர் பைக்கோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி இது எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது, இது 12 வோல்ட்டு எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம கிலோமீட்டர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணோம்னா 1.12 1.5 1.6 அரவுண்டு 1 ஆம்பியர் எடுத்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டிசி கிலோமீட்டர் வேணும்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதோட அடுத்தடுத்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.